பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியுடனான சந்திப்பில் அரசியல் இல்லை, நட்பு ரீதியான சந்திப்புதான் என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அயோத்தியில் பாஜகவை ராமர் கைவிட்டது போல் தமிழகத்திலும் முருகர் கைவிட்டு விடுவார் என்றார். மணி மீது இதுவரை அபாண்டமாக மீன்பழி சுமத்துவதாக இவர் கேட்கிறார். அவர் ஒருபோதும் அந்த பிரிவினைக்கெல்லாம் வாய்ப்பாக இருக்க மாட்டார். சேர்த்து கொடுக்குறோம்னா ஒரு தலைவராக இருப்பார். அந்த குடும்பத்தில் ஒருத்தராக தான் நம்ம பார்க்கலாம். அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. ஷார்ட்டாக சொன்னா தந்தை சொல்லிக்க பங்கிடம் இல்லை. மதுரையில் அவர் திருமாவளவும் வைகை செல்வன் சந்திச்சாங்க. திமுக கூட்டணியில் இருக்க திருமாவளவும் அவர் சந்தித்தது வந்து ஒரு திமுக கூட்டணியில் ஓட்டைன்னு சொல்லிட்டு வைகை செல்வன் இது பண்ணாரு. அது திருமாவளம் மறுக்கிறாரு. இந்த இதெல்லாம் வந்து இப்போ பாமக வந்து பண்ணி ஒரு காங்கிரஸ் மீட் பண்ணி வேற யார் பேசுறாங்க அதை பற்றிலாம் நம்ம பதில் சொல்ல விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு ரீதியாக சட்டமன்றத்தில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் இப்போதைக்கு 4 வருஷமா. அதுக்கு முன்னாடி தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடியே 2001 4 வரை நாங்கள் சட்டமன்ற தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் பொறுப்பாளர்கள் பணியாற்றி இருக்கோம். நீண்ட காலமாக மருத்துவர் ஐயா கூடவும் அண்ணன் கோகாமணி கூடவும் சமூக பணி இருக்கிறோம். அதனால இந்த சந்திப்பு என்பது முழுக்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் உடல் நலம் நன்கு தெரிய வர வேண்டும் என்றுதான் அவருக்கு வாழ்த்து சொல்ல. மதுரை முருகன் மாநாடு பற்றி மட்டும் சொல்லியிருந்தோம். மதுரை முருகன் மாநாடு பாஜகவை இந்து முன்னோடியை நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். தமிழ் மொழியில அர்ச்சனை பண்ணணும், தமிழ் கடவுளுக்கு தமிழ் மொழியில அர்ச்சனை பண்ணணும். உச்ச நீதிமன்றம் வரை போயிட்டு தடை ஆணை வாங்கணுங்க யாரு? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சமஸ்கிருதத்துல தான் அர்ச்சனை பண்ணணும், தமிழை பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க யாரு? அவங்க போயிட்டு நீங்க தமிழ் கடவுள் முருகனை நாங்க மாநாடு நடத்துறோம் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அயோத்தியில் அப்படி தான் பண்ணாங்க. அயோத்தி ராமர் ராமர் ராமர்னாங்க. எங்களுக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதை அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்லணும். இப்போ என்ன ஆட்சி? அயோத்தி ராமர் பாஜகவை கைவிட்டார். பாஜக ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சியாக மாறி போச்சு. அதே அயோத்தியில் படுதோல்வி அடைஞ்சிருக்கு பாஜகவுடைய வேட்பாளர். சாதாரண ஒரு ஆள் வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்காரு, ஒரு சாமானியர் வெற்றி பெற்றிருக்காரு. அப்போ ராமன் அங்கே கைவிட்டார்ல அயோத்தியில், அதே மாதிரி முருகரும் தமிழ்நாட்டில் அவங்கள கைவிட்டார்.